ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த எண்ணெயில் சேர்த்திட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கு எந்த தாளிப்பும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. கடுகு, சோம்பு அந்த மாதிரி எந்த இதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் வெங்காயம் மட்டும் போதும். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பச்சை வாடை போகணுன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்படுறவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கிரேவி மாதிரியும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். 65 மாதிரியும் பண்ணிக்கலாம். இதுக்கு கடையில் வாங்கினா சிக்கன் 65 மசாலா தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு மசாலானாலும் எடுத்துக்கலாம். அதாவது வெங்காயம் ரொம்ப கருகவும் கூடாது, ரொம்ப வதங்காமையும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இறாலை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இறாலுன்னு சொல்லுவாங்க, இதை ராட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இறால் சொல்லுவாங்க. அது நல்லா வதக்குங்க. வதக்கும் போதே அது நல்லா சுருண்டு அப்படியே சுருண்டு வந்துடும். சுருண்டு வந்ததுக்கப்புறம் சிக்கன் 65 பவுடரை ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அது வேகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 பவுடரில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் அளவாக பார்த்து அதுக்கு தகுந்தா போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு இந்த மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது மட்டும் சேர்த்தா போதும். அதிகமாக காரம் வேணும் அப்படின்றவங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் இறக்கி பாருங்கள். இறால் கிரேவி சூப்பராக இருக்கும். இது சாம்பார், ரசம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். எல்லோரும் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்தால் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.